அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் ராஜ்மோகன். அருந்தமிழ் வலையொலி காட்சி ஊடகம் பல்வேறு சிந்திக்க வைக்கக்கூடிய பல்வேறு நல்ல காணொளிகளை இந்த சமூக வலைதளத்தில் தொடர்ந்து படைத்து கொண்டே வராங்க. இந்த அருந்தமிழ் வலையொலி காட்சி ஊடகம் இன்னும் பல்வேறு உயரங்களை தொட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் நல்லது செய்து நன்மை செய்து பல்வேறு சாதனைகளை செய்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். ஒரு வெள்ளக்காரத்தங்க டப்பிங் பண்ணும்போது தமிழாக்கம் பண்ணி எடுக்கிறான். ஆனால் இங்கே இருக்கிற தமிழ் எடுக்கும்போது பாய்ஸு ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி எடுக்கிறானுங்க. ஆனால் நம்மளுக்கிட்ட வந்து தமிழ் இல்லை. அப்போ இந்த செய்தி ஊடகத்தில் அண்ணன் உட்காந்துருப்பார். இந்த முற்றுகை போராட்டத்தை நீங்கள்லாம் போலியான்னு சொல்லி இந்த பத்திரிகையாளர் அண்ணங்கிட்ட வந்து கேள்வி கேட்குறது. அதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நம்ம எதுக்கு நம்ம போய் கரண்ட்டை கட் பண்ணால் அவன் தண்ணி விட போகிறான். நீங்கள் வந்து கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர் தான் அடிப்படையில் கத்தர் கூட ஒரு கணத்தை அடித்தா மறு கணத்தை காட்டணும்னு சொல்கிறாரு. நீங்கள் ரொம்ப வன்முறையாக பேசுகிறீங்களேன்னு சொன்ன போது அண்ணன் திருப்பி ஒரு பதிவு ஒன்று பண்ணுறாங்க. அதே கத்தர் தான் சொல்லிக்கிறாரு, தட்டுங்கள் திறக்கப்படுன்னு. அதை நான் கன்னத்தில் தட்டணுமா அவன் கதவை தட்டணுமான்ற நான் தான் தீர்மானிக்கணும்னு சொல்லுவேன். நீங்கள் ரொம்ப நம்மளை கோபமாக பேச ஆரம்பிச்சாங்க அண்ணன்லாம். நான் சீமான் பின்னாடி போயிட்டு அங்கே போயிட்டேன், நாங்கள் வந்து எப்படி பண்ணோம் உனக்கு அப்படி பண்ணோம் எல்லாம் சரி தான். நீங்கள் ஒரு ஆளுக்கு பார்க்குறீங்க இனா அழிஞ்சு போச்சு. நிறைய போராட்டம் சின்ன சின்ன போராட்டம் அதெல்லாம் சொன்னால் இப்போ திருப்பி நம்மளே அஃபேர் ஆகிடும். நிறைய கேஸ் லைட் அடிச்சு பார்க்குறாங்க. நிறைய காரணம் இவனுக்கு அந்த சோத்தோட கொட்டுன்னு மூச்சு முட்டின்னு இருந்து திரும்பினா பிறகு பூச்சட்டின்னு வந்து ஒட்டிச்சு. என்னப்பா பண்ணுறேன், நான் வாக்கிங் போகணும் சார். வாக்கிங் இந்த சந்தில இடம் போகணும்னு சொல்லி வாக்கிங் போய் அப்புறம் அங்கே ஐஏஎஸ் ஒருத்தர் இருந்தார் போலீஸ், இன்னும் அவர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணார், என்னை தடுத்தோன்னா சட்டையை பிடிச்சான்னு சொல்லி சட்டையை பிடிக்கணும். நான் போலீஸ்னா யூனிஃபார்ம் போட்டுன்னு வரதுன்னு ஏன் அந்த கலர் சட்டை போட்டு வரேன்னு நம்மளுக்கு உலகத்தில் தெரியாது. சார் பஸ்ஸு உள்ளே வருதுன்னு நான் கேட்டேன். ஒன்றும் இல்லை சார், வெயிலாக இருக்குது இல்லை, பஸ்ஸு நிப்பாட்டினா அவங்க வெயில் மறைஞ்சிருன்னா அது வரைக்கும் தெரியாது. நம்ம திருப்பி ஜெயிலுக்கு ஏற்ற போகிறான்னு தெரியாது. சரி என்னடா நான் எல்லாரும் பேர் கொடுங்கன்னு சொன்னான். இப்போ நம்மளோட டீ வாங்கி கொடுப்போம் நாங்கள் பேர். நான் உன் பேரே கொண்டா 20 பேர் கணக்காகலான்னு சொல்லிட்டேன். அவன் போராட்டத்திலே இல்லை ஃபோன் பண்ணி டீ வாங்கி கொடுத்து பேசிட்டு வந்துருந்தான். நீ எப்படியா அந்த கட்சியில் சேர்ந்தோம்னு சொல்லி கேட்குறாங்க. புதங்காம தான் செஞ்சேன். புதங்காம சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஜெயிலுக்கு கூட்டு போகிறாங்க. கீழே இறங்கி ஆடுறாங்க. இறங்க மாட்டாங்கன்னு விட மாட்டாங்க. அவங்க அவரோட அந்த உறுப்பினர் மதிமுக உறுப்பினர் ஸ்ரீகாந்த் வந்து சார் எங்கள் வீட்டுக்கார் பக்கம் மதிமுக சார், இந்த கட்சியே இல்லை சார். அது ஒருத்தர் அமைதியாகவே வரான். என்னடா அவன் ரொம்ப கோவத்துக்கிறான். அவன் பக்கத்தில் போயிட்டேன். ரொம்ப நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறேன். நான் 2 மாதம் ஜெயிலில் இருந்தேன். ஆயில் தான் ரிலீஸ் ஆகி வெளியே வந்தாங்க. அவங்க பீடி வச்சிருப்பாங்க. அவர் பீடி வைக்கிறாங்க. பீடியை கொடுக்குறான். சும்மா அப்படி வாடான்னு சொல்லி கொண்டு போய் திருப்பி கூப்பிட்டானே மச்சா. அழுகுறாவோ அம்மா கறிகம் சோறு செஞ்சு சாப்பிட்டு உன் பேச்சை கேட்டு திருப்பி செய்து கூப்பிட்டான். அருந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு கட்சி உருவாவதற்கும் அதற்கு அடித்தளத்திற்கும் மிகப்பெரிய அளவில் பங்காற்றிய பல பேர் இருக்காங்க ஒரு கட்சியில். அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு தொடர்ச்சியாக தொடக்க காலத்திலிருந்து அந்த கட்சிக்காக உறுதுணையாக இருந்து அந்த கட்சியின் வளர்ச்சிக்காக உறுதுணையாக இருந்து பல போராட்டங்களை சந்தித்து பல வழக்குகளை சந்தித்து சிறை சென்று ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக கட்சியின் முக்கிய புள்ளியாக வளர்ந்திருக்கும் ஒருவரை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அவரிடம் கேட்க வேண்டிய கேள்விகள் நிறையா இருக்குது. வாருங்கள் அவர்களே கேட்போம். வணக்கம் ஐயனார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயனார். மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. அருந்தமிழ் நேயர்கள் சார்பாக உங்களுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட வாழ்த்துக்கள். இந்த அருந்தமிழ் ஊடக காட்சி வந்து மேலும் மேலும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். அண்ணனோட பிறந்த நாளில் வந்து நீங்கள் தொடங்குனது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த செய்தி ஊடகம் இந்த ஊடகம் வந்து இன்னும் பல மக்களை சந்திக்கிட்டோம். இதனுடைய வேலைகள் இன்னும் வீரியமாக வளரட்டும். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய பங்களிப்பாளர் இருக்காங்க. தொடக்க காலத்திலிருந்து கட்சிக்காக உறுதுணையாக இருந்து அந்த காலத்திலிருந்து. ஆனால் இன்று 15 ஆண்டுகள் கடந்து இன்னைக்கு வந்து பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு சாதாரணமாக தெரியும் ஒரு கட்சியோட வளர்ச்சி. ஆனால் தொடக்க கால நாம் தமிழரின் செயல்பாடுகள் எப்படி இருந்தது? அதெல்லாம் ரொம்ப ரத்த கண்ணீராக தான் அதை சொல்ல முடியும். ஆரம்பத்தில் நான் அண்ணனோட பேச்செல்லாம் நம்ம வந்து நான் முதல்ல நான் பார்த்தது வந்து
தம்பி திரைப்பட பாடல் வெளியீட்ட வந்து சத்தியம் திரையரங்கில் நடந்தது. அப்போ நண்பர்கள், என்னோட சார்ந்த நண்பர்கள் எல்லாருமே விக்ரம் ரசிகர் மன்றம், சூர்யா ரசிகர் மன்றம், வட சென்னையில் இருக்கும் 10 பேர் ரசிகர் மன்றத்தில் மாவட்ட செயலாளர் இருப்பாங்க. அஜித், தனுஷ், சிம்பு, அந்த மாதிரி எதனா நிகழ்ச்சின்னா அப்படி கூட்டின்னு போகும்போது அப்புறத்தில் போகும்போது நம்ம மாதவனை பார்க்க தான் நாங்கள் வந்து போனதே. அப்போ தான் மாதவன் வந்து தம்பி படத்தோட ஆமாம் சரி ஹீரோ வராங்கன்னு சொல்லிட்டு தான், டைரக்ட்லாம் யாருன்னே தெரியாது. அப்போ போகிறப்ப இந்த இயக்குனர் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. பேசும்போது பொதுவாக நம்மளுக்கு அந்த பேச்செல்லாம் உட்காந்து கேட்போம், இந்த மனநிலை இருப்போம். இப்போ பேசும்போது அண்ணன் தான் பேசுகிறாங்க, இவர் தான் சீமான் இந்த படத்தோடைய இயக்குனர். இந்த தம்பி படம் டைட்டில் எதுக்கு வந்தது, எதுக்காக வந்ததுலாம் தெரில. நம்ம சும்மா மாதவனை பார்க்க எல்லாரும் போகிற மாதிரி தான் அங்கே போனோம். ஆனால் அங்கே போகும்போது அண்ணன் வந்து அங்கே பேசுகிறாங்க. வெள்ளைக்காரன் ஒரு படம் எடுக்கிறான், அதை வந்து இந்தியாவில் மொழி மாற்றம் செய்கிறான். இந்தியாவில் வந்து பல்வேறு மாநிலம் மொழி வாரியாக பிரிக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து ஒரு படத்தை ஆங்கிலத்தில் எடுத்துட்டான்னா, ஆந்திராவில் ரிலீஸ் பண்ணுறான்னா, அந்த ஆந்திரா மொழிக்கு என்ன தகுந்தா போல் இருக்குதோ அதை மாற்றுறான். அப்போ இங்கே வந்து உதாரணத்துக்கு ஏதோ ஒரு இந்த மிரட்டல் அடி அந்த மாதிரி டப்பிங் படம் வந்து அவனே இங்கே தூய தமிழில் எடுக்கிறான். கல்லறை மனிதன், அதுக்கு ஒரு மாய மனிதன், அலோமேன் மாய மனிதன், அவனே அதில் வந்து இந்த தமிழில் நம்ம வெளியிடனா இதுக்கான தமிழ் சொல் என்னான்னு ஒரு வெள்ளைக்காரத்தை டப்பிங் பண்ணும் போது தமிழாக்கம் பண்ணி எடுக்கிறான். ஆனால் இங்கே இருக்கிற தமிழ் எடுக்கும்போது பாய்ஸு, ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி எடுக்கிறானுங்க. ஆனால் நம்ம ஆளுகிட்ட வந்து தமிழ் இல்லை, வெள்ளைக்காரன் படத்துக்கு தமிழ் வருதும் போது அந்த வார்த்தை நம்மளை வந்து அப்படியே மாறிச்சு. என் தம்பி இருந்தது. ஆமாம், என் தம்பி கூட 6 மாதவன் போட்டான், அதனால் 6 இங்கிலீஷில் போட்டு மாதவனை தமிழில் போகிற, நீ மாதவன் போடு அப்படின்னு. அப்போ அது எல்லாமே நம்மளை வந்து சிந்திக்க தோண்டுச்சு. அதன் பின்பு வந்து விஜயகாந்த் தலைமையில் நெய்வேலி முற்றுகை போராட்டம், திரைப்பட சங்கம், அந்த காவேரி நீர் பிரச்சனைக்கு அந்த இப்போ ஒரு போராட்டம் ஒன்று நடக்குது. இப்போ போராட்டம் நடக்கும்போது இப்போ சன் டிவி மட்டும்தான் லைவ் கொடுத்துருந்த ஒரே செய்தி ஊடகம். அப்போ அண்ணன் அந்த சன் டிவி ஊடகத்தில் இருக்கிறாரு. அப்புறம் அந்த பத்திரிக்கையாளர் லைவில் போயினே இருக்குது, இது மாதிரி இவங்க நெப்போலியன் வந்துட்டார், சரத்குமார் வந்துட்டார், எல்லாம் அந்த நெய்வேலிக்குள்ளே போகிறாங்க வராங்க, எல்லாம் நடிகரையும் காட்டினே இருக்காங்க. அப்போ அந்த செய்தி ஊடகத்தில் அண்ணன் உட்காந்துருக்காரு. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு தான் அந்த டைரக்டர். இப்போ அண்ணன் தான் பேச, நீங்கள் அது போலியா, இந்த முற்றுகை போராட்டத்துக்கு நீங்கள் எல்லாம் போலியான்னு சொல்லி அந்த பத்திரிக்கையாளர் அண்ணங்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்கும்போது அதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நம்ம எதுக்கு நம்ம போயிடணும், கரண்ட்டை கட் பண்ணால் அவன் தண்ணி விட போகிறான், இந்த முற்றுகை போராட்டம்லாம் உடன்பாடு இல்லை அப்படின்போது அந்த ஊடகத்தார் வந்து அண்ணங்கிட்ட வந்து ஒரு கேள்வி ஒன்று வைக்கிறார். நீங்கள் வந்து ரொம்ப வன்முறையாக பேசுகிறீங்களே, நீங்கள் வந்து கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர் தானே அடிப்படையில். அவர் வந்து கத்தர் கூட அந்த மன்னிப்புக்காரன் சொன்னாலே, ஒரு கண்ணத்தை அடித்தா மறு கண்ணத்தை காட்டணும்னு சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப வன்முறையாக பேசுகிறீங்களேன்னு சொன்ன போது அண்ணன் திருப்பி ஒரு பதிவு ஒன்று பண்ணுறாங்க. அதே கத்தர் தான் சொல்லிக்கிறாரு, தட்டுங்கள் திறக்கப்படுன்னு, அதை நான் கன்னத்தில் தட்டணுமா அவன் கதவை தட்டணுமான்ற நான் தான் தீர்மானிக்கணும்னு சொல்லி அடிக்கும் போது அந்த பத்திரிக்கையாளர் சொன்னார், ஓங்கி ஒரு தட்டுனா திறக்க போகிறான், நம்ம ஏன் நம்மளோட நெய்வேலியை நான் முற்றுகையிடணும், நிச்சயம் அது என்னோட ப்ராப்பர்ட்டி தான், என்னோட இடம் தானே, நான் முற்றுகையிடணும், அதில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு பேசும்போது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வருது. அப்போ நாம் வந்து ஆரம்பத்தில் படிக்கும்போதெல்லாம் நம்மளுக்கு சுதந்திர கொடினா ரொம்ப நாட்டுப்பற்று நம்மளுக்கு அதிகமாகிடும். அந்த சுதந்திர கொடியை பார்த்துலேருந்து காங்கிரஸ் கொடியது சுதந்திர கொடியதுன்னு தெரியாது. ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த சுதந்திர கொடி மேலே பற்று இருந்தாலும் அந்த காங்கிரஸ் மேலே பற்று அதிகமாகிடுச்சு. அப்போ நான் பொதுவாகவே ஆனந்த விகடன்லாம் படிப்பேன், வாரம் தொடர்ச்சியாக அந்த புத்தகங்கள் வாசிக்கிற பழக்கம் நம்மளுக்கு அதிகமாக இருந்தது. அப்போ அந்த ஆனந்த விகடன் படிக்கிற காலத்தில் தமிழறி மணியன் ஒரு தொடர் எழுதுகிறாரு, ஊருக்கு ஒரு சொல் கேளிர்னு. எஸ்ஆர் வந்து ராமகிருஷ்ணன் ஒரு தொடர் எழுதுகிறாரு, அவர் ஒரு தொடர் எழுதுகிறாரு. அப்புறம் வாலி ஐயா கிருஷ்ணா விஜயம் தொடர் எழுதுகிறாரு. வைரமுத்து கருவாட்டி காட்சியும் எழுதுனது. வேலைக்கிழமை எப்போ ஆனந்த விகடன் புக்கு வரமோ வாங்கினே இருப்போம். அப்போ எங்கள் வீட்டாண்ட ஒரு காங்கிரஸ் கூட்டம் ஒன்று நடக்குது புளியந்தோப்பில். அப்போ தமிழறி மணியை வந்து ஒரு பேச வர்றார். அவர் எங்கள் வீட்டாண்டு இருக்கிற ஒரு பள்ளியில் தான் அவர் வாத்தியாராக பணியாற்றினார். அந்த இடத்துலேருந்து பேசுகிறார். அப்போ பேசும்போது நம்ம பொதுவாக அந்த பேச்சை போய் நம்ம கேட்க போகிறோம், நல்லா பேசுகிறாரு அப்படின்னு. அந்த காங்கிரஸ் மேலே பற்று வரது காரணம் தமிழறி மணி ஐயாவும் ஒரு காரணம். சரி, அதை பேசிட்ட பிறகு நானாக போயிட்டு அந்த அவர்கிட்ட போய் பேசுகிறேன். ஏன் அவங்க தொடரை நான் வாரம் விடாமல் படிப்பேன், ரொம்ப நல்லா இருக்குது. அவரை சுற்றி நிறைய காங்கிரஸ்காரர் இருந்தாங்க. அப்போ என்னை கூப்பிட்டார், உன் பேர் என்ன? என் பேர் ஐயனார். நீ என்னப்பா பண்ணுறேன்? நான் கோயம்பேட்டில் காய்கறி கடையில் வேலை செய்கிறேன். அப்படியாப்பா என்ன கூப்பிட்டு, இத்தனை காங்கிரஸ்காரர் இருக்கீங்க, ஒருத்தர் கூட என் தொடரை பற்றி பேசலை, யார் சின்ன பையன் வந்து என் தொடர் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னு அப்படின்னும் போது இந்த தம்பியை நீங்கள் கூட வச்சுக்கிங்கன்னு சொல்லி என்ன காங்கிரஸில் அப்போது சரியாக நான் அரசியலுக்கு வந்து 20 வருஷம் ஆகுது. 2005 என்ன ஆகஸ்ட் 10
மணிவண்ணன் தான் உள்ள கொண்டு வர்றாரு. ஆமாம், 45வது வட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நியமிக்கிறாங்க. அதுலேருந்து வருது. அப்புறம் எல்லாம் அந்த கூட்டணி கட்சி எல்லாம் கூட்டத்துக்கும் போகும்போது காங்கிரஸ் பேச்சை விட இங்கே திமுககாரங்க பேசுகிறது ரொம்ப ஈர்ப்பாக இருந்து. இவங்க வந்தால் மோடிஜி, ராகுல்ஜி, பிரியங்காஜி இதான் பேசுகிறாங்க. வேறு மக்களை கவர்றதுக்கான விஷயம் அங்கே இது இல்லை. ஆனால் திமுககாரங்க பேசும்போது இந்த தமிழ்லாம் வந்து பேசும்போது நம்மளுக்கு ஈர்ப்பு அப்படியே அங்கே இருந்து. அப்போ எங்கன்னா கூட்டணி கட்சிக்கு போகும்போது எனக்கு திமுக அண்ணன்லாம் என்னை வந்து கூட வச்சுக்கினாங்க. நான் நிறைய கவிதைலாம் எழுதுவேன். ஆமாம், அப்போ அந்த கவிதை எழுதும்போது இது எழுதி கொடுறா, அதை எழுதி கொடுறா அப்படி சொல்லி எழுதுவாங்க. அப்படி வந்து அப்போது இன்றைக்கி இருக்க முதல்வர் அன்றைக்கி வந்து இளைஞரணி தலைவராக இருந்தார். இல்லைடா இதுமாரி தளபதிக்கு வந்து பிறந்தநாள் வருது. அப்போது நம்ம ஏரியாவில் கவுன்சிலர் இருந்தார். அவர் வடசென்னை மாவட்ட துணை செயலர் இருந்த தேவராசன் சேர்மனாக இருந்தாங்க அண்ணன். அப்போ நீ கவிதைலாம் கேலண்டர்லாம் போடு அப்படின்னாங்க. 2 லைன்லேயே போடு. அப்போது ஜனவரி 1 உலகத்தின் புத்தாண்டு, மார்ச் 1 இளைஞர்களின் புத்தாண்டு அப்படியே போட்டு நிறைய எழுதுவேன். அப்படியெல்லாம் போட்டு நான் கூடயே வச்சுருந்தாங்க. அப்புறம் எனக்கு திருமணத்தை வந்து கிட்டத்தட்ட மா சுப்பிரமணியம் அன்றைக்கி அமைச்சர், பரிதி இளவழுதி அன்றைக்கி அமைச்சர், விஎஸ் பாபு எம்எல்ஏ அன்றைக்கி மாவட்ட செயலாளர், சென்னையிலேருந்து 19 கவுன்சிலர், திமுக அமைச்சர் வீட்டு கல்யாணம் மாரி என் கல்யாணம் சிறப்பாக நடந்து. அவங்க தான் அவங்க முன்னிலை தான் அவங்களோட நடந்து. ஆமாம், 2 அமைச்சர், 19 கவுன்சிலரு, ஒரு எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர் விஎஸ் பாபு, எல்லாருமே இருந்து கல்யாணம்லாம் மிகப்பெரிய ராஜேஷ் வட சென்னையில் பெரிய ரிசப்ஷனாக ராஜேஷ் தான். அப்படியே இருந்து அதுக்கப்புறம் அந்த தினத்தந்தியில் அந்த ஈழப்படுகொலைக்கான அந்த இங்கே வந்துட்டாங்கன்னு நம்மளுக்கு அப்படியே டிஸ்டர்ப் ஆகினே இருக்குது. என்னடாதுனால நான் அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப ஒவ்வொரு இடமாக அப்படியே நகர்றேன். அவங்கக்கிட்ட நான் வந்து டெய்லி பேசும்போது வாதம் ஆகினே இருக்குது. நான் சின்ன பையனாக இருப்பேன். அந்த ஊரில் நான் அது சரியில்லை, நம்ம ஆளுங்களை கொள்கிறாங்க போகிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கும் உணர்வு இருக்குது. ஆனால் அந்த தலைவரை திட்டுறது அவங்களை ஏற்றுக்க முடியல. அப்போது எங்கே வந்து ஒரு குரல் மட்டும் ஒழிச்சினே இருக்குது. இது மாதிரி சீமான் அந்த குரல் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணே இருந்து. அது மாதிரி அண்ணன் பேச்சு தான் அங்கே நம்மளை இழுத்துன்னு இருக்குது. அப்போது ஒரு இடத்துல பொருள் காட்சி இருக்குது. ஒரு இடத்துல வந்து சின்னதாக ஒரு சோத்தில் ஒரு விளம்பரம் இருக்குது. நாம் தமிழர் கட்சி சீமான்னு ஒரு விளம்பரம் ஒன்று இருக்குது. விளம்பரத்தை நான் ஃபோன் பண்ணுறேன். அதிகமாக நான் எடுக்கிறார். அதிகமான அப்போ ஒருங்கிணைந்த சென்னைக்கு வர்றாரு. எங்கேன்னு தம்பி பேசுகிறீங்கன்னார். ஆனால் நான் வந்து புளியாந்தோப்புலேருந்து பேசுகிறேன். அன்றைக்கி அது வந்து பூங்கா நகர் தொகுதியாக இருந்து இன்றைக்கி அப்புறம் எழும்பூர் தொகுதியாக மாறுது. எழும்பூர் தொகுதி. சரி நீங்கள் அலுவலகத்துக்கு வாங்கன்னு சொல்கிறார். வந்தோம். தாத்தா ரட்டமேலி சீனிவாசன் நினைவாக வருது, நம்ம ஓட்டேரிக்கு போகலாம். அண்ணன் எங்கே நாங்கிறாரு. அண்ணன் ஜெயிலில் இருக்கிறாருப்பா அப்படின்னாரு. ஜெயிலில் இருக்கிறாருன்னா எப்போ நான் வருவார், சரி பார்க்கலாம். சரி அதுக்கப்புறம் ரட்டமேலி சீனிவாசன் அப்போ மொத்தமே சென்னையில் ஒரு 10 பேர் இருப்போம். வட சென்னையில் ராசகுமார் அண்ணன், அப்புறம் நான், அப்புறம் திருவிக்கா நகரில் கார்த்திகேயன், சென்னையிலேயே அப்படி பேர் இருந்தோம். அப்போ உணர்வு ரொம்ப தள்ளிடுச்சு. அப்போ நான் திமுகலேருந்து வெளியே வந்துட்டேன்னு சொல்லும் போது ரொம்ப கடுமையான விமர்சனங்கள், குடும்பத்தார் எதிர்த்தனால வந்து அண்ணனை ரொம்ப கடுமையான சொல்லி அவங்க கூட போனால் ஜெயிலுக்கு போயிடுவேன், எதுக்கு போய்ட்டு இப்போ கல்யாணம் ஒரு எதிர்ப்பு இருந்துக்கிட்டே தான் ரொம்ப கடுமையாக எதிர்ப்புனா அந்த மாதிரி எதிர்ப்பு. உளவிலாம் நம்ம வந்து அப்போது நம்ம நல்லா ஒரு மார்க்கெட் வியாபாரம் பண்ண தொடர்ச்சியான தோல்வி முகமாக நம்மளுக்கு வந்துடுச்சு. அப்போ வறுமையும் நம்மளுக்கு சேர்த்து ஆட்கொண்டுச்சு. அப்புறம் போராட்ட காலத்துக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம இதற்காக நம்ம ஒரு அமைச்சர், ஒரு கவுன்சிலர் மத்தியில் திரும்ப நடந்து இப்போ நம்ம போராட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோன்னு வந்துடுச்சு. எனக்கு இல்லை, எனக்கு நிதி நிலைமையும் ரொம்ப வந்துட்டான். ஆமாம் வந்துட்டான். 6 நாடாது. அப்புறம் தம்பிக்கு கல்யாணம் பண்ணோம், தங்கச்சி கல்யாணம் பண்ணோம். அந்த குடும்ப சூழலை அதை கடந்து நம்ம திருப்பி அதை பொருளாதாரத்தை பண்ணலாம் ஈட்டிலாம் விட்டுருங்க. ஆனால் அந்த உணர்வு வந்து நம்மளை தள்ளிடுச்சு. இவங்க ரொம்ப நம்மளை கோபமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணனுங்களாம். நான் சீமான் பின்னாடி போயிட்டு அங்கே போயிட்டேன், நாங்கள் வந்து எப்படி பண்ணோம், உனக்கு அப்படி பண்ணோம், எல்லாம் சரிதான், என் ஒரு ஆளுக்கு பார்க்குறீங்க, இனம் அழிஞ்சு போச்சே, எப்படி என்னால் வந்து சகிக்க முடியாது, தாங்க முடியாது. அதுக்கப்புறம் அண்ணன் பேச்சு மொழி தெரிச்சு. அதுக்கப்புறம் அண்ணன் சிறையிலேருந்து வராங்க சொல்லிட்டு தகவல் வருது. நான் இங்கேருந்து நான் கோயம்பேடு மார்க்கெட்டில் வியாபாரம் முடிச்சுட்டு பைக்லேயே நான் வண்டியிலேயே போகிறேன். என் கூட கோபால் ஒரு நண்பர், 2 பேரும் வேலூருக்கு பைக்லேயே போகிறோம். ஆமாம், வேலூரில். ஆமாம், வேலூர் பைக்லேயே போகிறோம். அப்போ நடுவில் வந்து உங்களோட வாகனம் நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டி எங்கே போகிறீங்க, கொடியை பிடிச்சின்னு போகிறோம். நிப்பாட்டுறேன். இல்லை நம்ம ஆளுங்க ஒரு எங்கே போகிறீங்க, நாங்கள் வேலூருக்கு போகிறோம். வேலூருக்கு இங்கேருந்து பைக்லேயே வருவீங்களா அப்படின்னாங்க. ஆமாங்கன்னு. அப்புறம் ஸ்ரீபெரும்புத்தூர் தாண்டி காஞ்சிபுரத்துக்கு அண்ணாண்ட ஒரு ஊரில் நிப்பாட்டி, இந்த பெட்ரோல் வாங்கின நிப்பாட்டி, இந்த வண்டியில் ஏறுங்க, நாங்கள் அங்கே தான் போகிறோன்னா அந்த வாகனத்துலேருந்து தான் அன்பு தென்னரசு. ஓ அருமை. ஆமாம், உங்களோட கொடியை பார்த்துட்டு இடையில நிறுத்துற வண்டியை நிப்பாட்டுறாங்க. அந்த வாகனத்துலேருந்து அன்பு தென்னரசு, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படி இது இருக்கிறேன் நான் சொல்லிவிட்டு அப்புறம் சிறைக்கு போயிட்டு அண்ணன் சிறையிலேருந்து கூப்பிட்டுன்னு வரும்போது சாகல் மாமா எல்லாரும் இருக்காங்க. வரும்போது அந்த வாகனத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, அன்றைக்கி இருந்த காவல்துறை வாகனத்தை நேராக எல்லாம் வரிசையாக போகாமல் அண்ணன் வாங்கிட்டு முன்னாடி ஒரு 3 கார் போன பிறகு வண்டியை பிளாக் பண்ணிடுறாங்க. அப்போ வாகனம் பறந்துருச்சு. அண்ணன் சிறையில் வந்த பிறகு எம்ஜிஆர் சிலை,
பெரியார் சிலை எங்கே இருக்கு அங்கெல்லாம் மாலை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நிப்பாட்டி போகிறாங்க. போன பிறகு இதுக்கப்புறம் நின்று ஒரு 10 காரை விட்டுட்டு லெஃப்ட் எடுத்துட்டாங்க. அப்போ எல்லாருமே திசை மாறி எந்த காவல்துறை செய்தது. ஆமாம், நாங்கள் போய் சாகல் மாமா பின்னாடி போய் நிற்கிறோம். ஒரு குக்கிராமத்தில் போய் ஒரு நிற்குது. எங்க மாமா வண்டி எங்கே போச்சுன்னே தெரிலடா. சரி, அதுக்கப்புறம் எல்லாம் கலைஞ்சிட்டு திருப்பி இங்கே வந்து அப்புறம் பயணப்பட்டோம். இப்போ இந்த முதல் போராட்டமாக நான் வந்து 2010 அன்புத்தன்னரசன் தலைமையில் நாங்கள் முன்னெடுக்கிறோம். ஒரு 5 பேர் தான் இருப்போம். இங்கே பாரிஸ் கார்னரில் முருகப்பா குரூப்ஸ்னு ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது. அதான் கேட்கணுன்னு இருந்தேன். எந்த கட்சியில் தொடக்கமாக வந்தீங்களோ, காங்கிரஸ் கட்சி இருந்தோ, எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய போராட்டமும் மிகப்பெரிய அளவில் வந்து எதிர்ப்பும் நீங்கள் வந்து அங்கே தான் ஆரம்பிச்சு. அங்கே தான் இல்லை, அதுதான் இப்போ சொல்ல வரேன். அப்போது இந்த முருகப்பா குரூப்ஸில் வந்து என் நண்பர் ஒருத்தர் வேலை செய்கிறார். அவங்களுக்கு வந்து இந்த நிர்வாகத்துக்குள்ளே வருஷமான ஒரு டூர் ஒன்று, இன்டர்நேஷ்னல் டூர் ஒன்று போடுவாங்க. அந்த டைமில் அந்த டூர் அவங்க வந்து ஸ்ரீலங்காவுக்கு போடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, போர் முடிஞ்சதுக்கப்புறம் போடுறப்போ அப்புறம் நான் அன்புத்தன்னரசன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி நான் சரி வா ஒரு 5 பேர் தான் போகிறோம். அப்போ தமிழன் டிவி தொலைக்காட்சியாக நம்ம கூட எப்பவுமே செய்தி சொன்னால் வருவாங்க. போகிறோம், கொடியை பிடிச்சின்னு போகிறோம், அந்த அலுவலகத்து போகிறோம். இது மாதிரி நீங்கள் ஸ்ரீலங்கா டூருக்கு சார், நாங்கள் டூருக்கு போகிறது உங்களுக்கு எப்படி சார்? எப்படியோ தகவல் தெரிஞ்சிச்சு. நீங்கள் ஸ்ரீலங்கா டூருக்கு போனீங்கன்னா இங்கே நாங்கள் வன்முறையை கையாண்டு வரோம். ஆனால் அப்போ அந்த நிர்வாகம் எங்கள் பேச்சை கேட்டுக்கின்னு அந்த டூரை தடை பண்ணாங்க. அதான் முதல் போராட்டமாக இருந்தது. அருமை. ஆமாம், அந்த நிர்வாகம் போகக்கூடாது. எதுக்காக போகக்கூடாது? அப்போது இந்த இனப்படுகொலை பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் போனீங்கன்னா அப்போ வந்து வருமானம் அதிகமாகும். அப்புறம் நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒன்றுமே இல்லை, போக்குவரத்து பயணம் எல்லாமே கடந்து போயிட்டாங்க, எல்லாம் போகிறாங்க. அப்புறம் நீங்கள் போனீங்கன்னா இப்போ ஸ்ரீலங்கா நம்ம ஆதரவாளர் ஆகிடும். அதனால் அவங்க ஒரு போர் குற்றவாளி, அது தண்டனை வரைக்கும் நம்ம போகக்கூடாது அந்த இடத்துலன்னு. சரி, நாங்கள் ஏற்றுக்கிறோம், நாங்கள் போகல, நாங்கள் வேறு நாட்டுக்கு வந்து நாங்கள் இது பண்ணுறோம். இல்லை ஒரு வேளை நீங்கள் போனீங்கன்னா நாங்கள் வன்முறை கையாள வேண்டியது வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். அதுக்கப்புறம் நிறைய போராட்டங்கள், சின்ன சின்ன போராட்டங்கள். அதெல்லாம் சொன்னால் இப்போ திருப்பி நம்மளால் எஃப்ஐஆர் ஆகிடும். நிறைய கேஸ் நாம் தமிழர் கட்சி மேலே இதுதான் ஒரு பெரிய இதாக இருக்கு. இல்லை, நிறைய கேஸ் கண்டுபிடிக்காமல் இருக்கு. அதை நம்மளா வாலண்டியராக சொல்லி வண்டியில் ஏறக்கூடாதுன்னு பார்க்குறோம். அதுக்காக அது நிறைய பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த 2011 காலகட்டத்தில் முல்லை பெரியார் பிரச்சனை ரொம்ப தீவிரமாகுது. இப்போ என் நண்பர் பக்கத்தில் இருக்கார், அவர் விடுதலை சிறுத்தையில் இருக்கார் இப்போ. ஆனால் தமிழ் தேசிய பற்றதாஸ்டி. அப்போது நம்ம ஆளை வந்து சாந்தகுமார் அவர் பேர், ஐயப்பன் பக்தருக்கு போயிட்டு வரும்போது சுடு தண்ணி ஊற்றி கொண்டுட்டாங்க. அப்போ அது மாதிரி ரொம்ப பிரச்சனை, ரொம்ப இஷ்யூ ஆயிடுச்சு. திருவருக்காட்டில் இருந்தார் அவர். அப்போ என்னடா அது நம்மளால கொண்டுட்டானுங்களே, இங்கே கேரளாக்காரெல்லாம் இந்த பிரச்சனையினால அவர்கள் வந்து கொல்லப்பட்டார்கள். ஆமாம், அது பெரிய பிரச்சனை, அன்றைக்கி பெரிய சர்வதேச பிரச்சனையாச்சு. அப்போ அந்த கேரளாவுக்கு மலைக்கு போய்ட்டு வரும்போது ஒரு டீகையில் நிற்கிறார். டீகையில் வந்து இந்த மாதிரி முல்லை பெரியார் பிரச்சனை போராட்டம் போது பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த டீகார் என்ன பண்ணிடுறான், கொதிக்கிறத சுட தண்ணி அப்படியே மேலே ஊற்றுறான். அவர் தீக்காயம் பட்டு இறந்துறாரு. அது பெரிய இஷ்யூ ஆகிடுது. நம்மளுக்கு அது தாங்க முடியாது. எங்கள் வீட்டு பக்கத்தில் முத்தூட் ஃபைனான்ஸ் இருக்குது. சரி, அந்த முத்தூட் ஃபைனான்ஸ் நம்ம வீட்டு பக்கத்தில் எப்படி இருக்குது, அதை அடித்து ஒடிச்சுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறோம். மனைவி குழந்தைங்கள்லாம் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டு நைட்டு நாங்கள் ஒரு விடிய காலையில் ஒரு 3 மணிக்கு நாங்கள் வந்து கிளம்பிட்டு அந்த முத்தூட் ஃபைனான்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஏரியா தெரு இருக்கும். அது பக்கத்தில் இருக்க. நாங்கள் அந்த தெருவில் அதுக்கு நாங்கள் போனதில்லை. போயிட்டு துண்டு அறிக்கையெல்லாம் அதில் எழுதிட்டு ஒரு வாக்கியெல்லாம் எழுதிட்டு அது கிட்டேருந்து அடித்தா அதை உடைக்க முடியல. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. கொஞ்சம் தூரமாக அந்த கல்லை தச்சா தான் உடைக்க முடியும்னு அது மாதிரி கல்லை தூக்கி டம்முன்னு அடிக்கணும். எழுத்தா மாதிரி போலீஸ் ஜீப்பில் அங்கே உட்காந்துருக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் ரோட்டில் கிரிக்கெட் விளாட்றாங்க நம்மளுக்கு நினச்சின்னு வராங்க போலீஸ். அந்த இடத்துல கழுதை இருக்கும். ஓகே, அந்த குழந்தைங்கலாம் பிறந்தாங்கன்னா கழுதை பால் வாங்க வருவாங்க. அப்போ அந்த கழுதைக்காரு பால் கறக்க வராரு. அந்த பால் ரொம்ப விலை அதிகம். அது இப்போ ஒரு பால் கிடைக்கிறது. ஆமாம், ஒரு இது 300 400 வைப்பாங்க ஒரு பாலாடை. அவங்க என்னப்பா ஏன் ஓடிக்கிறீங்க, நம்ம பாலை சாவடிச்சிட்டானுங்க, நம்ம ஊரில் அவனுக்கு கடை வைக்க விடலாமா? சரி, அவரும் வந்து கண்டுக்காமல் வந்துட்டு திடீர்னு நாங்கள் போனது ஒரு தெருவு தான். அந்த ஜீப் வந்து நின்ன பிறகு அந்த தெருவில் ஓடிட்டோம். ஆனால் அந்த தெருவு முட்டு சந்துன்னு எங்களுக்கு தெரியாது. இப்படி போய் ஒரு யூட்டன் தான், ஒரு ஓ தான். அப்போது இது மாதிரி கார்த்திகை மாதம் டைம் தான், 11/12/2011 சரியாக ஞாபகம் இருக்குது. மறுநாள் ரஜினி பிறந்த நாளுக்கு எல்லாம் போஸ்டர் ஒட்டிக்கிறானுங்க 12/12. அப்போது சுற்றிக்கினே இருக்கிறோம். இப்படி போனால் திருப்பி போலீஸ்கிட்டே வருது. என்னடா அது, ஆமாம், இப்படி போய் திருப்பி போனால் திருப்பி அங்கே தான் வரும். அப்புறம் ஒரு ஓடு ஒன்று இருந்து, நான் அந்த ஓட்டுக்கு பின்னாடி போய் அப்போ ரொம்ப ஒல்லியாக இருந்து ஒளிஞ்சிக்கினேன். இப்போ கொஞ்சம் என் கூட அந்த பையன் குண்டாகறான், சுற்றி வரான், கூப்பிட்டுட்டேன். இப்போ ஒரு வீட்டில் மொட்டை மாடி டோர் மட்டும் கேட்டு மட்டும் திறந்தது. மேலே போனால் மொட்டை மாடி வடகண்ணு மேலே போயிட்டு செருப்பெல்லாம் விட்டுட்டுமே, பேண்ட்டை தூக்கி மேலே சுற்றினேன். அந்த வீட்டில் இருக்கிற மாலை போட்டுருந்தார் பொழுது. ஒரு டவுலை வெயிட்டின்னு காஞ்சின்னு இருந்துச்சு. நான் டவுலை எடுத்து கட்டிக்கின்னு அந்த துண்டை எடுத்து கட்டினு டவுலை எடுத்துன்னு போலீஸ் வந்துட்டா பத்துக்கினேன். இந்த பையனை மேலே கூட்டின்னு போயிட்டேன். மேலே போயிட்டு மேலே போல பூச்செடி இருந்து அவனை ஓரமாக சவுத்தோரமாக படுக்க வச்சுட்டு பூச்செடியெல்லாம் மேலே வச்சுட்டு அவனை அப்படியே வச்சுட்டேன். சார் போலீஸ் வந்தாங்க. போலீஸ் வந்து பார்த்தோன்னே நான் என்ன பண்ணேன், வணக்கம் சாமிண்ணே. வணக்கம் சாமியா? என்னடா அது தெரியாமல் கொள்ள முடியும். மேலே பார்த்து இருக்குண்ணா. இல்லை, கீழே படுக்கக்கூடாது, வீட்டில் தூரம்ட்டாங்க, நான் மேலே படுக்க. யார் வீடோ யார் வீடோ
கீழே அவங்க வீட்டுக்கார போய் அந்த வீட்டுக்கார போய் எழுப்புறாங்க, வாமா மேலே ஒரு சாமி ஐயப்ப சாமி பத்துருக்குது, யாருமா கேட்குறாங்க, உள்ள போயிட்டாங்க. மேலே அந்த ஊர் ஜனம் வந்துடுச்சு. வந்தா ஏன் இப்போ பால் கார இட்டுன்னு போயிட்டாங்க. இந்த பால் கறக்கிறாருல அவர் என்ன பண்ணாங்க, இட்டுன்னு போய் சம்மடி அடிச்சுட்டாங்க போலீஸ். ஏன்டா அவங்க எதற்கு ஒரு பேங்க் அடிச்சு வச்சுன்னுங்கிறானுங்க, நீ வந்து பால் கறந்து உட்காந்துற. இல்லை சார் இல்லை சார் நீ கேட்க மாட்டியான்னு அவரு கூட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, நம்ம ஊரில் இருக்கிற பால்காரனே கூட்டு போயிட்டானுங்களே. ஒன்று யாரு ஒன்றா போனோடனே அந்த கழுத்தை இழுத்து போலீஸ் பார்த்தாரு, கழுத்தில் மாலை இல்லை. ஏன்டா யார் வீட்டில் யாருக்குடா வந்து தூரம் கீழே இறங்குடானாரு. நான் இறங்கி வந்துட்டேன். இவன் ஓரமாக பத்துனுக்கிறான். பார்த்துட்டாங்க, பார்க்கல, அவனை பார்க்கல. சரி அவன் படிச்சிருக்கிறான், நான் வேலை வாய்ப்பு போவான்னு சொல்லிட்டு நம்ம கீழே இறங்கிட்டோம். இறங்கினா ஒரு அம்மா இன்னொருத்தன் தடியாக இருந்தான், அந்த பையனை காணுனாங்க. திடீர்னு லைட் அடிச்சு பார்க்குறாங்க, யாரையும் காணோன்னு. இவனுக்கு அந்த சோத்தோட ஒட்டுன்னு மூச்சு முட்டின்னு இருந்து இப்படி திரும்பினா பாரு பூச்சட்டின்னு வந்து ஒட்டிச்சு. என்னப்பா பண்ணுறேன், நான் வாக்கிங் போகணும் சார். வாக்கிங் இந்த சந்தில் இடம் போகணும்னு சொல்லி வாக்கிங் போய் அப்போ கூட்டின்னு போய் அப்போ தான் அடிக்கிறாங்க. பனியனை கழட்டுனாங்க. இந்த பனியனை அப்படி கழட்டும் போதே முதல்ல அடிக்கிறாங்க. அடித்து ஜெகநாதன் ஏசி ரிமாண்ட் பண்ணுறாங்க. அப்போது தங்கராசன் தான் தலைமை நிலைய செயலாளர் இருந்தார், அமுதா நம்பி அக்கா. அப்போதைக்கு எந்த ஒரு பயமும் இல்லைல்ல நமக்கு வந்து. இல்லை அது வந்து கட்சிக்காக, இனத்துக்காக நம்மள இருந்து கட்சி உதவி செய்யும் போன கட்சி ரொம்ப வறுமைக்கோட்டில் இருந்து. அப்போ அந்த டைமில் ஆட்டோவில் வரும்போது தங்கராசன் தான் இப்போ வராங்க. தங்கராசன் அமுதா நம்பி அக்கா தான் வராங்க. எங்களை ஆட்டோவில் தான் அனுப்புகிறாங்க. தலைமைச் செயலாளர் இருந்தார். ஆமாம், முன்னாடி தலைமை செயலாளர் அண்ணன் தான் இருந்தாங்க. போட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளை கட்சிக்காரர் வந்து பார்ப்பாங்க, கொள்ளுவாங்க, அந்த எண்ணமே இல்லை. நண்பர்களே அந்த வழக்குலேருந்து எடுத்தாங்க. எல்லா வழக்குலையும் இது வரைக்கும் ஐபிஎல் வழக்கில் மட்டும்தான் கட்சி வந்து மனுவை போட்டுச்சு. அது வரைக்கும் அந்த வழக்கில் மனு போடல. இது வரைக்கும் நான் கேட்டுக்கல. ஏன் நம்ம தான் கட்சி நம்ம. ஆமாம், நான் என்னைக்கு ஏன் கட்சி மனு போடணும், அதே தான் நம்ம வந்து அதை சொல்கிறது. அதுக்கப்புறம் அந்த போராட்டங்களை ரொம்ப வீரியமாக போகுது. அப்புறம் 2012 ஒரு போராட்டம் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஐசிஎஃப் ரயில்வே டீமுக்கும் ஸ்ரீலங்கன் டீமுக்கும் ஆமாம் இங்கே ஒரு மேட்ச் நடக்குதுன்னு நினைக்கிறேன். எக்மோ ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியத்தில் ஒரு ஹாக்கி மேட்ச் நடக்குது. அன்றைக்கி கடலூரில் கூட்டம், மே 18 கூட்டம் நடக்குதுன்னு அந்த கூட்டத்துக்கு நாங்கள் போகல. அப்போ நம்ம கட்சிக்கார ஒருத்தர் அந்த டீமில் இருக்கிறாங்க. 2011 தான் 2012 கட்சிக்கார ஐசிஎஃப்காக விளாடுறாரு. ஆனால் ஆப்போசிட் ஸ்ரீலங்கா டீம்னு அவருக்கு தெரியாது. அங்கே வந்து சொல்கிறார், நம்மளோட தகவல் சொல்கிறார். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்போ எல்லோரும் போயிட்டாங்க. கூட இந்த தம்பிங்கெல்லாம் கூப்பிட்டுன்னு கொடியை மட்டும் எடுத்துக்கின்னு அந்த கிரவுண்டு அந்த ஸ்டேடியத்தில் போய்ட்டு பார்க்கிங் இருக்கும். பார்க்கிங்லேயே மரச்செடியை ஒடிச்சு அதில் கட்டிக்கின்னு அதில் ஒரு தம்பி இருந்தானடா, நான் கார் ஓட்ட வந்தேன், ஓனர் கூட மேட்ச் பார்க்க வந்தேன். சரி கூட வாடான்னு சொல்லி அவனும் கூட கூட்டின்னு போயிட்டு அங்கே உள்ளே போனால் ஸ்ட்ரெயிட்டாக கேலரி உள்ளே இறங்கிட்டோம். இந்த மாதிரி நல்லா புல்வெட்டு நல்லா பச்சை கலர்ல இருந்து போனால் அவனுக்கு அந்த கொடியை பார்த்தோன்னா அந்த ஸ்ரீலங்காரன்னு தெரிஞ்சிச்சு. அதாவது அவங்களுக்கு தெரியுது. அதாவது அந்த நம்ம இது தமிழ் தேச கொடி அப்படி தானே இருக்கும், எல்டிடி விடுதலை கொடி கொடியா. அவனை பார்த்தோன்னே அப்படியே ஓரமாக போய் அந்த கூண்டு வரமா நின்ட்டாங்க. நம்ம ஆளுங்க முடிக்கானுங்க, என்னாச்சு ஏய் நீ எந்த டீம்டா, எந்த டீம்னு கேட்டு. நாங்கள் ஐசிஎஃப் டீம், ஸ்டிக்கை கீழே போடுங்கன்னு. அப்போ எல்லாம் சின்ன பசங்க தான் ஸ்டிக்கே கீழே போடுங்கன்னு. கீழே போட்டால் அப்போ தான் அந்த ஹாக்கி ஸ்டிக்கே தூக்குறேன். ரொம்ப கனமாக ஒரு 50 பேர் போயிருப்பீங்களா? போனது 5 பேர் 6 பேர் தான். வெறும் 5 பேர் அன்னைக்கு வந்து இவ்வளோ வீரியமாக நாம் தமிழர் கட்சி. ஆமாம், போனால் ஸ்டிக்கை போட்டான். அந்த ஸ்டிக்கை எடுக்கிறோம். அந்த ஸ்டிக்கை எடுத்த பிறகு அந்த ஸ்ரீலங்கா ஹாக்கி டீம் கேலரி ஏட்டானுங்க. எல்லாம் பாரு, எங்கள் பசங்களை வந்து அங்கே சாகடிச்சிட்டு இங்கே வந்து மேட்ச் ஆடுறீங்களா, ஐசிஎஃப் டீம் வந்துட்டான். உங்கள் அக்கா தங்கச்செல்லாம் வந்து கெடுத்துட்டு வந்தால் அவங்க கூட நீ மேட்ச் ஆடுவாடா, அவங்களாம் விளையாட்டு தேவையாடான் போது அவன் இல்லை போது உடனே போலீஸ் வேகமாக உள்ள வந்துட்டாங்க. அப்புறம் அங்கே ஐஏஎஸ் ஒருத்தர் இருந்தார் போலீஸ், இன்னும் அவர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணார், என்னை தடுத்தோன்னா சட்டையை பிடிச்சான்னு சொல்லி சட்டையை பிடிக்கும்போது நான் போலீஸ்னா யூனிஃபார்ம் போட்டுன்னு வரதானே, ஏன் அந்த கலர் சட்டை போட்டுன்னு வரேன்னு நம்மளுக்கு உலகத்தில் தெரியாது. ஏன் நீ கலர் சட்டை போட்டுன்னு வர திட்டாங்க. அப்புறம் ரொம்ப வீரியமாயிடுச்சு, பரபரப்பாயிடுச்சு. எக்மோர் போலீஸ் ஸ்டேஷன் வச்சுட்டாங்க. அந்த போட்டி நிறுத்தப்பட்டது. போட்டி போயிடுச்சு. அப்போ தான் முதல்ல இந்த நியூஸ் சிஎம் காதில் போகுது. ஒரு சிஎம் காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணார். முதல்ல 2012 இல்லை 13. ஆமாம், அப்போ வந்து அதிமுக 2011 வந்துட்டாங்க. அதிமுக வந்துடுச்சு. அப்போ எங்களை ரிமாண்ட் பண்ணுறாங்க. ரிமாண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ஏற்றுறாங்க. அதில் நான் தம்பி ஒருத்தர் கார் ஓட்டின்னு வந்தான். அவன் யாருக்கும் வந்தான். நான் சும்மா இல்லாமல் அவனை கூட வரான்னு கூட்டும் போய் அவனுக்கு வேலையும் என் கூட வந்தேன்னா நான் கொம்பை வச்சு கூட சொன்னேன், வச்சு கொடுத்தா என்னத்துக்கு போகிறேன்னு சொல்லாமல் கூட்டும் போயிட்டேன். சரி எல்லாம் போது எங்களை ஜீப்பில் ஏற்றுறாங்க. ஏற்றும் போது ஃபோன் வருது. எங்களை இப்போ எக்மோர் போலீஸ் ஸ்டேஷன் வந்து எக்மோர் கோர்ட்டுக்கு கூட்டு போனோம். ஃபோன் வரும்போது என்ன ஆச்சுன்னு பெரிய உளவுத்துறை அதிகாரிகள்லாம் வந்துட்டாங்க. வந்த பிறகு அவங்களுக்கு இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆயிடுச்சு. அது கீழே இருக்குங்க.
எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டாங்க. மெடிக்கல் செக்அப் கேஎம்ஸில் மெடிக்கல் செக்அப் முடிஞ்சிச்சு. இப்போ கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணோம், போகிறாங்க. சரி போகலாம். நான் நம்ம போகிறது பிரச்சனை இல்லை, கூட ஒன்றுமே இல்லாமல் சும்மா அப்பா அங்கே ஒரு பால்காரர் மாதிரி இங்கே ஒரு டிரைவர். இதுக்கப்புறம் இருக்குங்க நான் அப்படின்னா அப்புறம் இறங்கிட்ட பிறகு அப்புறம் திருப்பி நான் இந்த விளையாட்டில் கேட்டேன், நீ போலீஸானு? அவர் தான் ஐஎஸ். திருப்பி என்ன சார் நீங்கள் போலீஸ் எனக்கு தெரியாது சார். சரி பரவாயில்ல இருக்கட்டும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். நான் அவங்கள எல்லாரும் வெளியே விடுங்க. எங்களை பாதி தூரம் ஜீப்பு திருப்பி யூட்டன் பண்ணி திருப்பி ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்த பிறகு எல்லாம் எழுதி கொடுத்துட்டு போங்க, நாங்கள் வந்து விளையாட்டுல இல்லை சார் எஃப்ஐஆர்லாம் போட்டிங்க, எல்லாம் அப்பா வழக்கறிஞர்லாம் வந்துட்டாங்க, போயிட்டீங்கல்ல, இல்லை மேலோட உத்தரவு நீங்கள் போங்க. மறுநாள் பேப்பரில் ஹெட்லைன், தமிழ்நாட்டுக்குள்ளே ஸ்ரீலங்கன் விளையாட்டு வீரர்கள் யாருமே உள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு முதலாக ஜெயலலிதா அறிக்கை விடுறாங்க. நம்ம பண்ண பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை, அதுக்கப்புறம் நம்ம ஃபுட்பால் மேட்ச்சுக்கு வர போகிறாங்க, இதுக்கப்புறம் வரவே கூடாது. அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சை நடத்துனவங்களுக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு வரலாற்று. அதுக்கப்புறம் அவங்களே என்ன பண்ணுறாங்க, சிஎம்ஏ கண்டிக்கிறாங்க இந்த ரயில்வே டீமை, எப்படி நீ அவங்களை கூப்பிட்டு இந்த மேட்ச் நடத்தின அது நடத்தினா கூட அவங்க ரயில்வே மத்திய அரசு, நீ உன்னோட சென்ட்ரல் கவர்மெண்ட் மைதானத்தில் விளையாடி இருக்கணும். ராதாகிருஷ்ணன் என்னோட தமிழ்நாட்டு அரசு நீ எப்படி நம்ம விளையாடினா சொல்லி இந்த நிர்வாகத்தின் மேலே நடவடிக்கை எடுத்து எங்களை ரிலீஸ் பண்ணி நாங்கள் அங்கே நடந்தே வந்துட்டோம், விடுறான்னு சொல்லிட்டு வந்தபோது அதுக்கப்புறம் எல்லாம் கிளம்பி வந்துட்டோம். அந்த வரலாறுல அப்படி இல்லை, நாம் தமிழர் கட்சியின் வரலாறுல ஒரு பெரிய அது. அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் தான் சொல்லுவார், சிஎம் ஃபோன் பண்ணி நீங்கள் ரிலீஸ் ஆனீங்கடா, அவ்வளோ தூரம் ஃபோன்ரா, உங்களை பிடிச்சதுக்கு தான்டா ஃபோனு, ஏன் அவங்கள பிடிச்சிங்க, அவங்கள அனுப்பிச்சி விடுங்க. அப்போது இது நாங்கள் ரிமாண்ட் ஆனால் இங்கே ஸ்ரீலங்கன் டீம் ஒன்று வந்துச்சு, அதை நாம் தமிழர் போய் அடித்தானுங்க. அப்போது இந்த ஸ்ரீலங்கன் டீம் வந்து அதிமுக ஆதரிக்குதுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இவங்கெல்லாம் இனப்படுகள்னு பெரிய புரட்சியாவது. அப்புறம் ஃபுட்பாலுக்கு வந்து ஃபுட்பால் டீம் ஸ்ரீலங்காக்குள்ளே நுழையக்கூடாதுங்க. அப்போ தான் நம்ம வந்து இந்த பாராட்டு விழாலாம் வந்து நடத்துகிறோமே. அதான் அண்ணன் சீமான் அவர்களின் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறதுன்னா, நாம் தமிழர் கட்சி வந்ததுக்கப்புறம் திமுக தான் மிகப்பெரிய அடக்குமுறையை நாம் தமிழர் கட்சிக்கு பண்ணதே தவிர அதிமுக ஓரளவுக்கு மென்மையான போக்கு தான் தொடக்க காலத்தில். அவங்க அடக்குமுறையை பண்ணலை. அதாவது நம்ம தவறு செஞ்சால் அந்த தவறுக்கான குற்றம் என்ன வந்து குற்றத்துக்கான தான் வேலை செஞ்சாலும் தவிர மேற்கொண்டு நம்மளை வந்து நெருக்கலை, காயப்படுத்தலை. தவறுக்கு எல்லாருக்குமே சட்டத்தின் முன் சமம் தான். அதுதான் செஞ்ச தவறுக்கான தண்டனையாக தான் தவிர நம்மள வந்து இந்த இனப்படுகொலைன்னு சொல்லி தீர்மானம் ஏற்றுறது அவங்க மேலே எல்லாம் என்ன பண்ணாங்க. அதாவது அவங்க முன்பு இருந்த காலத்தில் அவங்க வந்து தலைவர் வந்து விடுதலை புலி பிரபாகரன் தீவிரவாதி அதெல்லாம் சொல்லி இருந்தாலும், ஆனால் அந்த கடைசி நேரத்தில் அவங்க நின்ன பக்கம் இருக்குல்ல, அது அண்ணன் சீமான் அவர்களின் பங்கு, நாம் தமிழர் கட்சியின் பங்கு. அது 1991 இருந்த சூழ்நிலை வேற. அப்போ நீங்கள் ராஜீவ்காந்தி படுகொலை இங்கே பெரிய பிரச்சனை, அந்த சூழ்நிலை வேற. ஆனால் அந்த இனப்படுகொலை நடந்த பிறகு நம்ம யாரை வந்து விரோதி நினைச்சோமோ அவங்க நம்மளுக்கு ஆதரவாக நின்னாங்க. யார் எங்கள் தமிழ் தலைவர் என்னமோ அவன் நம்மளுக்கு எதிராக நின்னா துரோகம் பண்ணிட்டான். அப்போ அந்த சூழல் தான். அப்போ நம்மளை வந்து இந்த அம்மா பக்கம் நம்மளை திசை திரும்ப வந்துடுச்சு காலம். அப்புறம் திருப்பி என்ன பண்ணுறோம், 2013 இந்த புத்த பிக்குகள் வந்து அந்த புத்த பிக்கில் ஐயர் மாதிரி அதான் இந்த பூசாரிங்க ஆனால் மென்மையானவங்க எல்லாம் இங்கே வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு அறவழியில் போயிட்டாங்கன்னா அவங்க வன்முறையை கையாளக்கூடாது. ஆனால் அந்த புத்த பிக்குகளே நம்ம ஆட்கள் அங்கே அடிக்கிறான். இலங்கையில் வந்து மிகப்பெரிய அளவில் அவங்க அந்த ராஜபக்சே ஆட்சியில் வந்து அவங்களும் அழுத்தம் கொடுத்தாங்கிற மாதிரி தான் அடிக்கிறான். அப்போது நாங்கள் எப்பயுமே மத்திய சென்னைக்கு கலந்தாய் கூட்டு வந்து நம்மளுக்கு நேரு ஸ்டேடியம் பக்கத்தில் மைலடிஸ் பார்க்குன்னு ஒன்று இருக்குது. அப்போ அங்கே தான் நம்ம அந்த பூங்காவில் தான் நாங்கள் எப்பயுமே போடுவோம். அப்போ போடும்போது நம்ம எழும்புத்துறையில் பாதி பேர் எல்லாருமே சென்ட்ரல் ஆட்டோ ஓட்டுறவங்க தான். இப்போ ஒருத்தர் வந்து அட்ட சொல்கிறாரு, இதுமாரி கெனட் லைனில் வந்து புத்த பிக்கிங்கெலாம் வரானுங்க, அவங்களை அடிக்கணும், நம்ம ஆளுங்களை அடிக்கிறானுங்க. சரி அடிச்சிடலாம். அப்போ வில்லிவாக்கத்தில் வாகை வந்தன் ஒருத்தர் இருந்தார், தான் மாவட்ட செயலாளர் இருந்தார். இங்கே வில்லிவாக்கம், அண்ணா நகர், எழும்பூர், இந்த 3 தொகுதியை சேர்ந்து நம்ம ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கலாம். சரி புத்த பிக்கில் அடிக்கலாம். அப்போ கமிஷனர் ஆஃபீஸ் அங்கே எக்மோரில் தான் இருக்குது. அந்த கெனட் லைன் எதிர்க்க தான் கமிஷனர் ஆஃபீஸ், போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ் இருக்குது. அப்போ இவங்களுக்கு பாதுகாப்புக்கு எழும்பூர் ரயில் எடுத்த மாதிரி அந்த தெரு வரும், இந்த பக்கம் கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து தெரு வரும். 2 பக்கமே போலீஸ் பேரிகேட் போட்டு வச்சுட்டாங்க. அப்போ நம்ம ஒரு கூட்டமாக போனோம். அப்போ ஆட்கள்லாம் திரட்டணும். அப்போ கூட்டமாக நாங்கள் ஒரு 10 பேர் 12 பேர் இருக்கோம். 10 பேர் 12 பேர் பத்தாது, நிறைய கூட்டத்தை திரட்டணும். சரி யாரெல்லாமல் கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வரும். அதில் உங்கள் பேர் கொண்ட சசின்னு இருக்கார். அதே சசி வீட்டாண்ட பசங்களை கூப்பிட்டு வா, சும்மா ஒரு போராட்டம் ஒன்று பண்ணிடலான்னு. எங்கள் தலை என்ன தலை, சும்மா தான் இப்போ ஸ்டேஷனில் உட்கார வைப்பாங்க அப்படின்னு உணராக வந்தது வேறு. இருந்தாலும் நம்ம கூட ரொம்ப ஆளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சப்போர்ட்டிங் வேணும்னு சொல்லிட்டு அதுமாதிரி நண்பர்களை கூப்பிட்டுன்னு போகலான்னு சொல்லிட்டு ஒரு 3 நண்பரை கூப்பிட்டு வந்துட்டாப்புல. நான் என்ன பண்ணி என் கூட எப்பயுமே நண்பர் வைப்பேன். அவன் அன்றைக்கி காணோம், ஞாயிற்றுக்கிழமை நீ கறி வாங்க போயிட்டான். பெரியப்பா பையன் என்னோடய அண்ணன், அவன் வீட்டில் படுத்துன்னு தான். என்னடா படுத்துனுக்கிறேன்னு, சும்மா தான் படுத்துனுக்கிறேன்னா. சினிமாவுக்கு வரையான்னு கேட்டேன். வரேன்னா. அப்போ பரதேசி படம் ரிலீஸு,
நம்ம முரளி அவங்க பையன் அதர்வாத் பாலா படம் ஆல்பர்ட் தேட்டரில் பண்ணு என்ன படம் நான் பரதேசி படம் அப்படின்னேன். எங்கே நான் ஆல்பர்ட் தேட்டர் சரி நான் வரேன்னுட்டான். அன்றைக்கி அவன் பொண்டாட்டி கூட சண்டை போட்டு தான் போல எங்கே வெளியே போட்டு தெரியாமல் சுற்றின்னு இருந்தான். நான் என்ன சரி வாடா போகலான்னு போன உடனே அப்போ சன் டிவி அப்பயும் அந்த ஊடகத்தாரன் போட்டு லைவ் போட்டு அவனை உள்ளே நிற்க வச்சிட்டோம். சரி 2 ஆட்டோவை செட் பண்ணிவிட்டு கொடியெல்லாம் தூக்கி பின்னாடி போட்டுன்னு ஆட்டோ மட்டும் அலோடு. ஏன்னா ரயில் ஸ்டேஷன் போகிறவங்களுக்கு உடனே வேகமாக போய்டும்னு சொல்லிட்டு அதனால் வேகமாக விட்டுருவாங்க. நாங்கள்லாம் ஆட்டோவில் போய் அங்கே போய் இறங்கிட்டோம். இறங்கின பிறகு தப்புன்னு கொடி எடுத்துக்கும் போது மறைச்சி வச்சு எடுத்துகிட்டு போயிட்டீங்க. கொடி எடுத்துன்னு ஒரு சங்கிலி போட்டு வாங்கின்னு அந்த அவனுங்களை உள்ளே வச்சு பூட்டிட்டு சாவியை தூக்கி நான் அண்ணாண்டு விசிறிச்சிட்டேன். ஒரே போலீஸ் தள்ளு முள்ளாய் டம்மால் டிமன் உருண்டு பிறண்டா எல்லாரும் தூக்கின்னு போய் சிந்தாரிப்பேட்டை காவல் நிலையத்தில் வச்சுட்டாங்க. பெரிய அப்போ லைவ் ஓடுது, அப்பயும் சன் டிவி லைவ் ஓடுது. ஒரே பெரிய பிரச்சனையாகி போலீஸ்க்கு ரொம்ப நெருக்கடி ஆகிடுச்சு. கமிஷனர் ஆஃபீஸ் எதிர்க்க உள்ளே வந்து பண்ணிட்டாங்களா யாரா அவனுங்க போலீஸ் நம்ம பிடிக்க அவங்க பிடிக்க நாங்கள் பேரிகார்டு மேலே விட போலீஸ் எங்கள் மேலே விட டம்மாலும் ஒரே கலவரமாகி கடையெல்லாம் முடிட்டு போயிட்டானுங்க. எல்லாரையும் கூட்டு போய் சிந்தாரிப்பேட்டையில் இந்த போலீஸ்லாம் உடைய மாத்திரம் அந்த இடத்துல வச்சுட்டாங்க. சரி எப்போ 5 மணிக்கு விட்டுருவாங்க இருக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் இருங்க சாப்பிட்டு படுங்க எல்லாம். ஏன்னா நம்ம ஆளுங்க பாதி பேர் ஆட்டோ ஓட்டிட்டு நைட்டில் ஓட்டுவாங்க. அவங்க பகலில் தூக்கம் வந்துடுச்சு. சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்குங்கன்னு சொல்லிட்டு தூங்கிட்டோம். தூங்குறாங்க நாங்கள் பேசின்னு இருக்கோம். இப்போ நம்ம அண்ணன் என்ன பண்ணாங்க 2 பேர் டீ வாங்கி கொடுங்க வந்தாங்க. நான் டீலாம் வாங்கி கொடுனான்னு சொல்லிட்டேன். வாங்கி கொடுங்க வந்தாலும் நான் என்ன பண்ணிட்டேன் 5 மணிக்கு விட்டுருவாங்க அவங்க 5 மணிக்கு விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டான். இல்லை சசின்னு சொன்ன பேர் 2 பேரும் கூப்பிட்டு வந்தான். ஒருத்தன் மட்டும் முடிச்சுக்கினே இருந்தான். என்னடா என்ன ஒன்றையில் தலைன்னு சொல்லிக்கினே இருந்தான். சரின்னு விட்டான். விட்டுட்டு அதுக்கப்புறம் பெரிய பஸ் வந்து நிற்குது. என்ன சார் பஸ்ஸு உள்ளே வருதுன்னு நான் கேட்டேன். ஒன்றும் இல்லை சார் உங்களுக்கு வெயிலாக இருக்குது இல்லை பஸ்ஸை நிப்பாட்டினா உங்களுக்கு வெயில் மறைஞ்சிருன்னா அது வரைக்கும் தெரியாது. நம்மளை திருப்பி ஜெயிலுக்கு ஏற்ற போகிறான்னு தெரியாது. சரி என்னடானா எல்லாரும் பேர் கொடுங்கன்னு சொன்னான். இப்போ நம்மளோட டீ வாங்கி கொடுக்க வந்தாங்க பேர். நான் உன் பேரே கொண்டா 20 பேர் கணக்காகலான்னு சொல்லிட்டேன். அவன் போராட்டத்திலே இல்லை ஃபோன் பண்ணி டீ டீயை கொடுத்துட்டு பேசிட்டு வந்துடுதான். பேரை கொடுத்தவனு பேர் கொடுத்தவங்களாம் பஸ்ஸில் ஏறினாங்க. பேர் கொடுத்தவங்களாம் பஸ்ஸில் ஏறாங்க. எங்க சார் எல்லாரும் ரிமாண்டு ஜெயிலு சார் நான் டீ தான் சார் வாங்கி கொடுக்க வந்தேன். டீ கொடுக்க வந்தேன் பேருக்கு ஏன் கொடுத்த இதெல்லாம் ஆகி பஸ்ஸில் ஏற்றுறாங்க. அதில் வந்து ஒரு காமெடி நிகழ்ச்சி என்னன்னா அன்றைக்கி நாங்கள் சசியோட வந்தவனும் ஏற்றியாச்சு. ஞாயிற்றுக்கிழமை ரிமாண்ட் ஆகிறோம். அதுக்கு முன்னாடி புதன்கிழமை தான் ஒருத்தர் வந்து கட்சியில் இணையிறாரு. அவர் பேர் வந்து வெங்கடேசன் தாசபிரகாசன் இருக்கார். வாகைவேந்தன் அலுவலகத்துக்கு வராரு. வந்து நான் நாம் தமிழ் கட்சியில் இணையணும்னு சொல்கிறாரு. அவர் மதிமுகவில் முன்னாள் வட்ட செயலாளராக இருந்தார். இணைஞ்சிட்டார். அவர் இணைஞ்சது யாருக்குன்னு தெரியாது. சரி நீங்கள் வாங்கன்னு சொல்கிறேன். வந்தால் ஆர்ப்பாட்டில் அவர் ரிமாண்ட் ஆகிறார். அவர் நாம் தமிழ் கட்சியில் சேர்ந்து தான் அவங்க வீட்டுக்கு மனைவி கூடன்னு தெரியாது. புதன்கிழமை கட்சியில் சேர்றாரு. ஞாயிற்றுக்கிழமை ஜெயிலுக்கு வர்றாரு. சரி இதெல்லாம் கடந்து நாங்கள் எங்களை கூட்டின்னு போகிறாங்க. நான் அப்புறம் போலீஸ்கிட்ட சொல்லிக்கிளி ஒரு 3 பேரை மட்டும் இறக்கிறேன். சார் எங்கள் படிக்கிற பசங்க எங்களை விட்டுருங்க சார் சொல்லி ரொம்ப ரொம்ப போராட்டத்தானே விட்டாங்க. வரவங்க எல்லாருமே என்னை விட சொல்லி சொன்னால் நம்மளே விட்டா கொண்டு நம்ம ஒரு ஆள் எல்லாரையும் பேலன்ஸ் பண்ண முடியல. என்னடா அதுன்னு அதுக்கப்புறம் சரி ஏறியாச்சு. ஏறின பிறகு அதில் வந்து ஒருத்தன் வந்தான். அவன் கொஞ்சம் இந்த ஆர்வக்கோளாறில் ரொம்ப ஆர்வக்கோளாறு. அவர் மேலே கருப்பு பெருப்பான்னு நினைக்கிறேன் எங்கே இருக்கான்னு தெரியல. மேலே ஏறி இருந்தான். அவன் கூட வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு ஒரு நண்பர் வெங்கடேசன் சொன்ன பாருங்க 3 நாள் ஆச்சு. அவர் நண்பருக்கு ஃபோன் பண்ணி மச்சான் நான் வந்து நாம் தமிழ் கட்சியில் வந்தேன் ஒரு போராட்டம் பண்ண ஜெயிலுக்கு போகிறேன். அவன் மனைவி பேர் அம்முன்னுவார். அம்முக்கிட்ட சொல்லாத நான் ஒரு வேலை விஷயமா ஊருக்கு போயிடுறேன் சொல்லி 2 நாளில் 3 நாளில் வந்துடுவேன்னு சொல்லு மச்சான்னு வச்சிட்டார். சொல்லாதன்னார்ல அவர் ஃபோனை வச்சா நேராக இப்போ அவங்க வீட்டில் போய் சொல்லி நாங்கள் ஸ்டேஷன்லேருந்து கோர்ட்டுக்கு போகிறதாங்களையும் அவங்க முன்னாடி வந்து நின்று குடும்பமே நிற்குது. இவர் பஸ்ஸில் வரும்போதே கோர்ட்டுள்ள நுழையும் போதே அப்படியே பழைய கோர்ட்டு இருந்தது. இவர் பார்த்துட்டார். சொல்லாத நம்ம போன வைக்கத்தாலும் கூப்பிட்டு எனக்கு முன்னாடி அவங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க எல்லாரும் நேர் நிப்பாட்டாங்க. ஜட்ஜு முன்னாடி எல்லாம் சரண்டர் கொடுத்துட்டு எல்லாம் திருப்பி ஏற்றுறாங்க. அவங்க போயிட்டு நீ எப்பயா அந்த கட்சியில் சேர்ந்தேன்னு சொல்லி கேட்குறாங்க. புதன்கிழமை தான் சேர்ந்தியா புதன்கிழமை சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஜெயிலுக்கு கூட்டு போகிறாங்க. ஒன்று கீழே இறங்கியான்றாங்க. இறங்க மாட்டாங்க என்ன விட மாட்டாங்க. அவங்க அவரோட அந்த உறுப்பினர்ட்டா மதிமுக உறுப்பினர் ஸ்ரீங்கர்லாத்துன்னு வந்து சார் எங்கள் வீட்டுக்கார் பக்கா மதிமுக சார் இந்த கட்சியே இல்லை சார் நான் சொல்கிறத கேளு இந்த கட்சியில் சேர்ந்தேன் எப்பயா சேர்ந்தேன் புதன்கிழமை தான் சேர்ந்தேன் உனக்கு யார் மாவட்டம் என்னத்துக்கு கேட்டாங்க. ஐயோ சின்ன பையனாகிறான் அவன் கூட போய் ஐயோ அறிவிலையா அவனுக்குன்னு திட்டுறாங்க. சிரிப்பும் வருது சிரிக்க முடியல. இந்த பக்கம் அழுது நிற்கிறானுங்க எதுவும் பண்ண முடியல. நான் ஜன்னல் ஒரு நம்மளை திட்ட போகிறாங்கன்ட்டு அண்ணாண்ட பக்கமே நின்றுட்டேன்.
யார் அவரை கூப்பிடுங்க கூப்பிட்றாங்க. இதில் இந்த சச்சின்னு சொன்ன பேர் 2 பேரை கூப்பிட்டு தான் பேர். அதில் ஒருத்தன் அமைதியாகவே வரான். என்னடான்றேன், அவன் ரொம்ப கோவத்தில் இருக்கிறான். சரி பாயிண்ட் கதை தான் அது. அப்படியே வரான். அவன் பக்கத்தில் பண்ணிட்டேன், அன்பா ஏன் நீ ரொம்ப டென்ஷன் ஆகுற? நான் 2 மாதம் ஜெயிலில் இருந்தேன். காலையில் தான் ரிலீஸ் ஆகி வெளியே வந்தேன். நான் ஒன்றும் வீட்டுக்கே போல. அவன் வீட்டுக்கே போல. அவன் அப்போதான் ஜெயிலாகி வரான். அவன் கையில ஜெயில வந்தா முத்திரை குத்தி அனுப்பாங்க இந்த பஸ்ஸுக்கு. அந்த முத்திரை கூட இன்னும் அழியல. நீ ஏன்டா வந்தேன்னு, வா போராட்டம் கொஞ்சம் பேர் பாட்டீங்கன்னா போலான்னு. சரி எப்படின்னு சொல்றேன். சரி கூப்பிடலான்னு போயிட்டு ஆமா போயிட்டு வரும்போது அங்கே தாசமங்கலம் போய் கைகறி மாட்டிக்கிட்டான் சாப்பிட்லான்ட்டு வந்து 10 நிமிஷத்தில் வந்துடுவேன்னா நான் ஒன்றும் வீட்டிலோட கார வைக்கல. இந்த ஒரு படத்தில் வடிவேல் தேசிங்க ராஜா குதிரையில் போய் திருப்பி அதே இடத்துக்கு வர்ற மாதிரி இவன் என்ன பண்ணிக்கிறான் ஜெயிலில் எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு வருவாங்க, நான் போயிட்டு வரேன் போகிறேன். இவன் போட்டு இந்த ட்ரெஸ் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இந்த மிச்சர் இந்த ஊருக்காலம் கொடுத்துட்டே வந்துட்டான். எங்கள் கூடயே வரான். என்னடா என்ன ஒரு நைட்டு கூட வீட்டில் தங்க காலையில தான் வந்து கையோட ஜெயிலுக்கு கூப்பிட்டு வரான்னு. என்னடா ஒரு வேளை வீட்டுல சோறு துணிந்தாலும் நம்ம சாரி இருக்கும். நான் வீட்டுக்கே போல வரவே இல்லை, கூப்பிட்டான்டா வான்னு. ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு. சரி எங்களை போய் புழல் வெளியே நிற்க மட்டும் பண்ணாங்க. அந்த அட்மிஷன் வெயிட் பண்ணுறாங்க. இந்த கருப்புன்னு சொன்ன பாருங்க, அது ரொம்ப ஆர்வ கோளாறு. இப்போ அந்த எஸ்ஐ என்ன பண்ணார், காலையிலேருந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. நம்ம யாருன்னா ஒருத்தர் வாங்க உள்ள ஜெயிலர் டீட்டெயில் கேட்பாரு. இந்த டீட்டெயில் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. எல்லோரும் சாப்பிட்றோம், உள்ள சாப்பாடு இருக்காது, சாப்பிட பழங்கள்லாம் சாப்பிட்ருங்க. உங்களோட மைண்ட் செட் ஆயிடுச்சு. ஜெயிலுக்கும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே தான் போகணுன்ட்டு. அவன் சாப்பிடுங்க, உள்ளே போனால் பட்னியாக தான் இருக்குது, சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டோம். அவன் உள்ளே போனவன் வெளியே வராது, போலீஸ் வராது. யோ வாகை வேந்தன் என்ன நான் நீங்கள் காலையிலேருந்து என்ன டென்ஷன் எடுத்து உயிரை எடுத்துனீங்க, என்ன சார் ஆச்சு? நான் ஆளை அமைச்சிங்க கூட என்ன ஆச்சு? நாங்கள் என்னடா பண்ணேன், நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னா. சரி திருப்பி என்ன சார் ஆச்சு? திருப்பி உள்ளே போகணும். ஜெயிலர் என்ன பண்ணுறாரு, உங்கள் பேர் என்னன்னு கேட்குறாரு. அவன் பேர் மேலே கருப்புனா, அது மேலே மூக்கில் கருப்பான அவர் கேட்குறாரு. யார் மேலே மூக்கில் கருப்பு சேர்ந்து அந்த ஊர் பேரை சொல்லிட்டான். இப்போ அந்த ஜெயிலர் வந்து என்ன கட்சின்னு கேட்குறாரு. நான் நாம் தமிழர் கட்சி. சரிப்பா, இப்போ உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சான்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆச்சுமோ இல்லை ஆகலாம்போ. ஆனால் ஆயிடுச்சான்னு. இவன் என்ன பண்ணுறான், சார் கச்சத்தீவு எப்போ மீட்கப்படுதோ அப்போ தான் சார் நிச்சயதார்த்தம், ஈழ எப்போ கிடைதோ அப்போ தான் சார் கல்யாணம் நம்பரு. அந்த கச்சத்தீவு எப்போ கிடைக்கல நிச்சயதார்த்தம், ஈழ எப்போ கல்யாணமா, தொப்பியை கை வச்சோம். யோ மென்டல் செக்அப் பண்ணி எல்லாரையும் அப்படின்ட்டு. நான் அட்மிஷன் எடுக்க மாட்டேன், நேராக நீ கீழ் பார்த்து மென்டல் செக்அப் பண்ணி எட்டுன்னு எல்லாரையும் அப்படின்ட்டான். சார் பண்ணி 12வது சார், நான் காயிலேருந்து சாப்பிடல. ஏன் சார் என் உயிரை திணிக்கிறீங்கன்னு. நான் என்னடா திருப்பி நான் போனேன். நீ போங்க. ஏன் வணக்கம், ஒன்று கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டார். கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன நல்ல வேலை ஆயிடுச்சுப்பா உனக்கு. யாருப்பா அவன்? கச்சத்தீவுக்கு பேசினுக்கிறான். ஆனாச்சுன்னு சொல்லணும்ல, இதை நான்ப்பா சொல்லிக்கிறான். சரி விடுங்க சார். இல்லைப்பா அந்த பையன் தெளிவாக தான் இருக்கிறான் சார், தெளிவாக தான் இருக்கிறான், விடுங்க சார் சொல்லிட்டு உள்ளே வந்துட்டோம். உள்ளே போகிறோம். இப்போ நம்ம கூட ஒருத்தர் வந்தார்ல, அவர் பேர் வினோத். நைட்டு கூடயே பார்த்துட்டான். காலையில் பொழுது இருந்துச்சுல்ல, இவனுக்கு எல்லாரையும் பார்க்குறாங்க. என்னடா மச்சான் நேற்று அவனுக்கு பெயில் ஆயிடுச்சுங்க, என்ன ஆச்சு அப்படின்னு. அதுக்குள்ள இங்கே இருக்கியா? ஏன்னா நைட்டு பார்த்துருக்கா கூட. ஏடா காலையில் தான்டா போனேன், பெயில் ஆயிடுச்சுங்க, என்னடா ஆச்சுன்னு. இல்லை என்ன கேன்சல் ஆயிடுச்சா இல்லை உள்ள திருப்பி உன்னை அவனா சரி வெளியெல்லாம் போல இங்கே இருந்துட்டாரு போல. இங்கேயே செக் பண்ணிட்டு ஏதோ பெயில் இஷ்யூ கேன்சல் திருப்பி அனுப்பிச்சு நான் போலுது வர பக்கம். இல்லை மச்சான் அப்புறம் சொல்கிறேன் மச்சான், நான் தான் சொல்கிறேன். அப்போ அவங்க பீடி வச்சுருப்பாங்க மச்சான், அவர் பீடியை கொடுக்குறாங்க. பீடியை கொடுத்து வைக்கிறானுங்க பேர். சும்மா அப்படி வாடான்னு சொல்லி கூப்பிட்டு போய் திருப்பி கூப்பிட்டானு மச்சான். அழுகுறான். எங்கள் அம்மா கறிகம் சோறு செஞ்சு சாப்பிடுச்சு. உன் பேச்சை கேட்டு வந்து திருப்பி ஜெயில கூப்பிட்டுட்டான். எங்க பெரியப்பா பையன் அண்ணன் ஒருத்தன். நான் படத்தை கூட்டு வந்தாலும் தானே என் பொண்டாட்டி சண்டை போட்டேன்னா இனிமே பொண்டாட்டிகிட்ட சண்டையே போட மாட்டேன். அவன் விட்ட சாப்பிட தானே ஜெயிலுக்கு கூட்டிச்சு. என்ன பரதேசி பட கூட்டு போறீங்க, பரதேசி மேல உட்கார வச்சுட்டா. எங்களால்
ஒன்றுமே முடியல. சிரிச்சா ஏன் சிரிச்சேன்னு கோவப்படுறானுங்க. அழுத இன்னும் நம்ம அழுதுன்னு இருக்குது. நான் அப்படியே கொஞ்சம் இருங்க வாங்க சாப்பிடுங்க போங்க, எதனா சாப்பாடு குத்தாடும் நிம்மதியாக தான் உனக்கு, நிம்மதியாக தான் உனக்கு. இப்போ சந்தோஷமான நானும் நம்மளே சின்ன சின்ன குழந்தைங்களை விட்டு வந்துக்கிறோம். அதுல இருக்குதான். சரி என் பிரச்சனை உங்க பிரச்சனையும் சொல்லிட்டீங்க, என் பிரச்சனையை எங்க போய் சொல்றது? 18 பேர். இல்லை அந்த வயசுல இவ்வளோ பொறுப்பு இருக்குல்ல, எனக்கு இத்தனை பேரையும் நம்ம கூட்டிகிட்டு போய் அவங்களையும் சமாளிக்கணும், அவங்க குடும்பத்தையும் சமாளிக்கணும். ஐயோ எவ்வளோ பேர் எல்லாம் வீட்டாண்ட போய் சண்டை, உங்க வீட்டுக்காரன் கூட்டு போயிட்டான். அப்போ வீட்டில் நம்ம ரொம்ப அவங்களால நம்ம போனதே தெரியல. இவன் போனா தனியாக போனானா பரவாயில்லையே, இத்தனை பேரை கூட்டு போது கூட டெய்லி சண்டையானது. அது ரொம்ப இஷ்யூவாகி அந்த சிறை வழக்கெலாம் நான் உள்ளே இருக்கும்போது அது நான் நினச்சி நானே சிரிச்சுன்னு இருப்பேன். அவனை பார்ப்பேன், அந்த வினோத்தனை பார்ப்பேன். ஐயா வணக்கம் ஐயா, என்ன உனக்கு ஒரு வணக்கம், உங்கள் கட்சிக்கு ஒரு வணக்கம், என்னை விட்டுக்க நான் போயிடுறேன். சும்மா விளையாட்டுக்கு ரொம்ப இல்லை. அதுக்கப்புறம் அந்த வழக்கு ரொம்ப அவ்வளோ வீரியமாக கட்சியில் வந்து அத்தனை பேர் வந்து போராட்டமாக இருக்கட்டும், இல்லை பெங்களூர் காவிரி பிரச்சனையில் நின்றதாக இருக்கட்டும், எல்லா இதுலையுமே நாம் தமிழர் கட்சி ஒரு மாதிரியாக போய் நின்றது. அந்த போராட்டம் முடிச்சது 2014 எல்லாருக்கும் 7 பேர் விடுதலை வந்து நம்ம நீதியரசர் சதாசிவம் ஐயா வந்து கடைசியாக ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாரு. அதுக்கப்புறம்